ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். இந்த நாள் முழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை. மீண்டும் தருவேன். வெட்டுக்குழிகள் பட்சித்து போட்ட நாட்களுக்கும், பச்சை புழுக்கள் அரித்த நாட்களுக்கும், முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்து போட்ட நாட்களுக்கும் வருஷத்தை விளைவை நிறைவாய் தருவேன். மீண்டும் தருவேன். எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றீர்களோ, எல்லாவற்றையும். ஒரு நாளில் நான் நல்லா இருந்தேன், நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன் பிரதர். ஒரு நாளில் நான் எல்லா ஐஸ்வர்யத்தோடு இருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி கதறி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மீண்டும் ஆண்டவர் தருவா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்கவே தேவகுமாரன் இயேசு இந்த பூமிக்கு வந்தா. சுகத்தை இழந்து நிற்கின்றீர்களோ, சொத்தை இழந்து நிற்கின்றீர்களோ, தேவை இழந்து நிற்கின்றீர்களோ, பரிதபித்து நிற்கின்றீர்களோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மீண்டும் தருவே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். மறுபடியும் மீண்டும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்வதை நிச்சயமாக செய்கிறவர். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்ணத்தக்கதா நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆச்சரியமாய் நடத்துவதை காண முடியும். நீங்கள் விசுவாசித்து நின்று பாருங்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்கள் நடுவிலே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் குடியிருப்புகளை கூட இருந்து நடத்துகிறவர். எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் தெய்வத்தை மாத்திரம் இழந்து விடாதபடி விசுவாசித்து ஆண்டவர்கள் இல்லைங்கள். இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரர் சில ஆண்டுகளுக்கு முன்னதாய் வந்தார். அவர் சொன்னார், பிரதர், நான் வெளிநாட்டில் சில ஆண்டுகள் இருந்தேன், அங்கிருந்து வந்துட்டேன். இப்போ மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறேன். சில ஆண்டுகளாக நான் தூத்துக்குடி பட்டணத்தில் வேலை தேடினேன், சரியாக அமையவில்லை. மறுபடியும் நான் வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்கிறேன், ஆனால் முடியவில்லை. வயதாகிவிட்டது என்று சொன்னார். 52 வயதாகிவிட்டது. இதற்கு பின்னதாக காரியம் நடக்குமா என்னது தெரியல பிரதர், மிகவும் கண்ணீரோடு நிற்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், மீண்டும் நான் உனக்கு தருவேன். மீண்டும் அதே போல் ஒரு வேலையை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி என்று அந்த வாக்குத்தத்த திறவுகோள் வாக்குத்தத்த ஜபத்துக்கு வந்திருந்த போது அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். நான் மீண்டும் உன்னைக்கு அற்புதமான வேலையை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அவர்கள் விசுவாசித்து ஜெபித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? சில வாரங்களுக்குள்ளாய் அவர்கள் ஒரு கம்பெனியிலே தேர்ச்சி பெற்று வெளிநாட்டு சென்றார்கள். இன்றைக்கும் அந்த இடத்தில் தான் இருக்கின்றார்கள். மகள் திருமண காரியத்திற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக வந்திருந்தவர்கள் என்னை சந்தித்து சொன்னார்கள். என்னை சந்திக்கும் போது விதமாய் சொன்னார்கள், எனக்காக ஆண்டவர் ஒரு புதிய போஸ்ட்டை இந்த இடத்துல நான் படித்திருக்கிற வேலைக்கு தகுந்த ஒரு போஸ்ட்டை என் கம்பெனியிலே உருவாக்கி இருக்கிறார். அதற்கு முன்னதாக அந்த போஸ்ட் கிடையாது என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆம், செயலிலே மகத்துவம் உள்ள தேவன் அவர் உங்களுக்காக தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இழந்து போய் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். ஒருவேளை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கோணலாக்கி இருக்கலாம். சத்துரு வெள்ளம் போல் எழும்பி வந்து எல்லாவற்றையும் அழித்திருக்கலாம். ஆனால் தேவனோ அதை நேராக்கி, அதை சீராக்கி, அதை ஸ்திரப்படுத்தி உங்கள் கரத்தில் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் தெய்வமே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாக இருப்பீராக. மீண்டும் தருவேன் என்று சொன்னவர் இழந்து போன சுகம், இழந்து போன தேவைகள், இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுக்க உடைய ஆணிபாய்ந்த கரம் வெளிப்படுவதாக. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே அவர்கள் கொடுத்து அவர் மகிழ பண்ணும். நீர் உயிரோடு இருக்கிறதை விளங்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும் அழுக செய்யும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.